ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 5க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க நம்ம குட்டீஸு. இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு கோயில் ஸ்டைலில் புளியோதரை ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். புளியோதரை ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. புளியோதரை நல்லா வாசமாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு தொக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ட்ரையான ரைஸ்க்கெலாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த மாதிரி தொக்கு கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு இந்த மாதிரி தொக்கை பண்ணியிருக்கேன். இவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா தட்டை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நிறைய வேர்க்கடலை அண்ட் கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த தட்டை பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு என்ன பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சீரீஸோட மீட் பண்ணலாம். பாய்.